Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே புதுவிதமான ஒரு டெசர்ட்டுங்க. மாங்காயை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். மேங்கோ டிலைட்னு இதுக்கு பேரு. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நாம எப்பவுமே மாம்பழம் வச்சு தான் ஸ்வீட் செஞ்சிருப்போம். இது நம்ம மாங்காயில செய்ய போறோம். ரொம்ப ஒரு புதுவிதமான டேஸ்டோட ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நமக்கு மாங்காய் சீசன்லாம் வரப்போகுது. இந்த சமயத்துல நீங்க இதை செஞ்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா ருசியா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் இங்க 2 மாங்காவை தோல் சீவி கட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 400 கிராமுங்க. தோலோடையே வெயிட் போடாதீங்க. இல்ல 400 கிராம் அப்படின்னா 2 கப் அளவுக்கு வருங்க. தோல் சீவி கட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு மாங்காய் வரும். இது கிளிமூக்கு மாங்காங்க. நீங்க எந்த மாங்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கிளிமூக்கு நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். இந்த சமயத்துல கட் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. கொஞ்சம் கூட அந்த மாங்காயோட பார்ட்ஸ் இருக்கவே கூடாது. நல்லா இதை நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி சேர்க்காதீங்க. இதை ஒரு கடாய்க்கு மாத்திக்கோங்க. இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஒரு பிஞ்சா உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா அந்த சர்க்கரை எல்லாமே கரையிற அளவுக்கு கலந்துக்கோங்க. பாருங்க, இதை நல்லா கலந்து ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. நாம இப்போ கார்ன்ஃப்ளோரை கரைச்சிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க இதை கரைக்காம அப்படியே சேர்த்தீங்கன்னா ரொம்ப கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதை தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அடுப்பு தீயை ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல மாத்திக்கோங்க. இந்த மாங்காவை கைவிடாம கிளறிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லயே 3 நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி வயர் விஸ்க் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க நார்மலா கரண்டியை வச்சு கூட கிளறிக்கோங்க. பாருங்க, 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பபிள்ஸ் மாதிரி வரும். இந்த சமயத்துல கொஞ்சமா கிரீன் கலரை பச்சை கலரை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இது அப்படியே விட்டுருங்க. பாருங்க, 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துட்டு இருக்கும். இந்த சமயத்துல நம்ம கரைச்சு வச்சிருந்த கார்ன்ஃபிளவர் ஸ்லரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கைவிடாம கலந்துட்டே இருங்க, இல்லைன்னா கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதை லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க திக்காகிறதுக்கு. லோ ஃப்ளேம்லயே வைங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா இது அப்படியே கட்டி மாதிரி ஆயிடும். ஒரு 3ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா திக்காயிடுங்க. பாருங்க, நீங்க கரண்டியை வச்சு குக் பண்ணிட்டே இருக்கும் போது உங்களுக்கே தெரியும் அது திக்காயிட்டு வருது அப்படின்றது. ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாருங்க, அப்படியே திக்காயிட்டே வருது. பாருங்க, ஒரு கிளாசி மாதிரி மேல இருக்கும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே கூல் ஆகட்டுங்க. ஆகின பிறகு நாம இதை ஒரு பாத்திரத்துல போட்டு நாம இதை செட் பண்ணலாம். இது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி கிளாஸ் பவுல்லையோ இல்ல நார்மல் தட்டுல கூட நீங்க போட்டு இதை செட் பண்ணலாங்க. இல்ல சின்ன சின்ன கிண்ணமா இருந்தா அதுல கூட நீங்க போட்டு இதை செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே வெளியிலேயே வைங்க. நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. சூடாவே நம்ம எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. இது ஒரு 20 நிமிஷம் ஆறின பிறகு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் செட் ஆகுறதுக்கு வச்சிருங்க. 4 மணி நேரத்துக்குள்ளேயே இது செட் ஆயிடும். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க மேல கை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது அழகா இந்த மாதிரி செட் ஆகி இப்படி சைடு கார்னர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி தனியா அதுவே பிரிஞ்சு வருங்க. அப்படின்னா நமக்கு கரெக்டா செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை திருப்பி போட்டுருங்க. பேன்ல இருந்து அதுவே அழகா இந்த மாதிரி ரிமூவ் ஆயிட்டு வரும். பாருங்க, சூப்பரா ஜிக்லியா இருக்கு. நான் இந்த சின்ன சின்ன பவுல்லையும் இந்த மாதிரி போட்டு வச்சிருந்தேங்க. நீங்களும் உங்ககிட்ட சின்ன சின்ன கிண்ணமா இருந்தா அதுல கூட நீங்க போட்டு செட் பண்ணலாம். பாருங்க, ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கு. அப்படியே நீங்க கை வச்சு தட்டினீங்கன்னா அது ஜிக்லி மாதிரி ஆடும் டான்ஸ்.
உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஓவர் நைட் ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சு நெக்ஸ்ட் டே கூட இத நீங்க கட் பண்ணலாம். ஆனா 4 மணி நேரத்திலேயே இது அழகா செட் ஆயிடும். பாருங்க. சூப்பரா ரா மேங்கோ டிலைட் நமக்கு ரெடி ஆயாச்சு. எப்பவுமே நம்ம மாம்பழத்துல செய்வோம் ஸ்வீட்டு. இத நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு புளிப்பா, கொஞ்சம் இனிப்பா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நமக்கே ஒரு ரெஃப்ரெஷிங் குடுக்குற மாரி இருக்குங்க. இந்த மாரி புளிப்பு டெசர்ட்லாம் இருக்கும்போது நமக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு மாங்கா பிடிக்கும் அப்டின்னா, இந்த டெசர்ட்ட நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. அவ்ளோ ருசியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.